ஹலோ ஃப்ரான்ஸ், வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் ப்ரொடக்டிவா இருடா பரமா. இன்னைக்கு டேல இந்த பரமா எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருந்தான்னு பார்க்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெகுலரா புக்கு படிக்கிறவன் கூட அவனோட தலைமாட்டில் புக்கு வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதான் வர்கீஸ். புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இந்த இடம் தேவைப்பட்டுச்சு பேக்ரவுண்டா. அதனால க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இதை பத்தி நான் அப்டேட் கூடிய சீக்கிரமா கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டே 2ல எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் முன்னெல்லாம் எக்ஸ்ட்ரீமா ஃபோன் யூஸ் பண்ணுவேன். லைக் ஒரு நாளைக்கு என்னோட Instagram ஸ்க்ரீன் டைம் வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, லிட்டரலா 1 ஹவர், 1 1/2 ஹவர் தான் இருக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்ல. விச் இஸ் அ குட் ப்ராக்ரஸ். பட் இத நான் டூ குட்ன்னு சொல்ல. பட் ஸ்டில் நான் எங்க ஸ்டார்ட் பண்ணனோ அங்கலேருந்து இது ஓகேவா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு டேல என்னோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சாலிடா ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் டான்ஸ் ஆடியிருப்பேன். அதில நடுவுல 1 ஹவர் கிளாஸ் எடுத்தேன். ஸோ ஈவினிங் ஒரு 4 டூ 6:30 நான் பிராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் 7 டூ 8 கிளாஸ் எடுத்தேன். திரும்ப நைட் ஒரு 10 டூ 11 வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ மை டே வாஸ் குட். ப்ரொடக்டிவா இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7 பேஜ் புக்க படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு டேவ முடிச்சுக்கிட்டேன். உங்கள நாளைக்கு வீடியோல பார்க்குறேன் ஃபிரான்ஸ். பாய்.